சென்னை புத்தக கண்காட்சியில் நேற்று கூட்டம் அலைமோதியது. சென்னையில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய 40வது புத்தக கண்காட்சி 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். அரசியல், ஆன்மீகம், ஆரோக்கியம், வேளாண் என பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் இருந்தாலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு, அரசியல் வாழ்க்கை பற்றிய 500 பிரதிகள் உடனடியாக விற்பனையாகியுள்ளதாக பபாசி தெரிவித்துள்ளது. பண தட்டுப்பாடு காரணமாக டெபிட், கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவதற்காக 50 ஸ்வைப்பிங் மிஷின்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுக்கான நூல்கள் அதிகமாக விற்பனையாகிறது. இப்போ நீட் என்ற தேர்வு புதிதாக கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, புதிய தேர்வு. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 12வது படிக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு புத்தகத்தை பல இடங்களை தேடி பல்வேறு நிறுவனங்களுடைய புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படிக்கின்ற சூழல் காணப்படுகிறது. நீட்டு மட்டும் அல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, இப்போ வனிதாவின் ஜெயம் போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுக்கான நூல்களை மாணவர்கள் தேடி வாங்குகின்ற தன்மை இங்கே புத்தக கண்காட்சியில் காணப்படுகின்றது. அது மட்டும் அல்லாமல் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவருடைய நூல்கள் மிக அதிக அளவில் சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பணத்தட்டுப்பாடு நாங்கள் அதனால் விற்பனை பாதிக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு விற்பனைகளை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் முன்னாடி எல்லாருக்கும் அறிவிச்சிட்டோம். நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்வீப்பிங் மிஷின் கொண்டு வந்தால் வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். அதனால் பெரும்பாலான கம்பெனிங்க அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்வீப்பிங் மிஷினு. அதுபோக இல்லாதவங்களுக்கு சிறு பதிப்பாளருக்காக நாங்கள் ஒரு 50 ஸ்வீப்பிங் மிஷின் பப்பாசி மூலம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அது அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. அதன் மூலம் அவங்க அந்த இதை பண்ணிக்கலாம், ஸ்வீப்பிங் மிஷின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதுங்க 100 ரூபா 50 ரூபா டோக்கன் கொடுத்துருவோம். அந்த டோக்கனை மாற்றிக்கிங்கன்னா அவங்க உள்ளே எங்கள் பப்பாசி ஆஃபீஸில் மாற்றிக்கிட்டு அதை எடுத்து போய் ஸ்டாலில் கொடுத்து புக்ஸ் வாங்கிக்கலாம். நான் இங்கே எங்கள் அப்பா விவசாயி, அதனால் அவருக்கு பயனுள்ள நூல்கள் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கரும்பு சாகுபடி நூல் இருந்தது. அதை வாங்கி அவருக்கு கொடுக்கலான்னு வாங்கியிருக்கேன் சார். அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அதில் போட்டிருக்காங்க, நவீன வேளாண்மை குறித்து அதில் என்ன மாதிரி மையப்படுத்தி எழுதியிருக்காங்க? ஊடுபயிர் என்னென்ன செய்யலாம், கரும்பில் இயற்கை வேளாண்மையில் பூச்சி தாக்குதலை எப்படி கட்டுப்படுத்தலாம், அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. மகசூல் பெருக்கிறதுக்கான வழிகள் போட்டிருக்காங்க. அதை பார்த்துருக்கேன்.